வணக்கம் நேயர்களே. இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது பரிகாரங்கள் பலன் தருமா? இது என்ன விசித்திரமான கேள்வி. காரணம் இருக்கிறது. ஒருவர் ஒரு தவறை செய்துவிட்டு அதற்கு பரிகாரம் செய்வது ஒரு வகை. இது நமது மனசாந்திக்கு செய்யப்படுவது. மற்றொன்று, எதிர்பார்ப்புகள் எதுவும் நிறைவேறாமல் பட்டகாலிலேயே படும் கெட்ட குடியே கெடும் என்பது போல் அடிமேல் அடி விழும்போது நிவாரணம் தேடி செய்யப்படுவது மறுவகை. பரிகாரங்களை பலர் சொல்கிறார்கள். குறிப்பாக ஜோதிடர்கள், குறி சொல்பவர்கள், மந்திரவாதிகள். அவ்வளவு ஏன், கிராம தேவதை கோவில் பூசாரிகள் கூட சொல்வதுண்டு. பாதிக்கப்பட்டவர்கள் அதையே வேதவாக்காக கொண்டு நிறைவேற்றுவதும் உண்டு. விரதமிருப்பது ஒரு வகை, பூஜைகள் செய்வது மறுவகை. ஒரு சில வசதி படைத்தவர்கள் யாகம், வேள்வி என்று தடபுடலாக செய்பவர்களும் இருக்கிறார்கள். கிரகங்களின் நிலைமை நமக்கு நன்மை செய்யும் நிலையில் இருந்தால் நம்மை செய்யும், தீமை செய்யும் நிலையில் இருந்தால் தீமை செய்யும். வீடு வாசல், கன்று, வண்டி, வாகனம், சொத்து, சுகசேர்க்கை, செல்வ செழிப்பு, ஆளடிமை என்று ராஜயோக வாழ்க்கையை அள்ளித்தருவதும் கிரகங்களே. இத்தனை சுகங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பவரை ஒன்றுமில்லாத ஓட்டாண்டியாக்கி நடுத்தெருவுக்கு கொண்டு வருவதும் கிரகங்களே. அப்படியென்றால் கஷ்டப்படும்போது பரிகாரங்கள் செய்தால் பலன் கிடைக்குமா? ஒருவர் ஜோதிடரை அணுகி தனது ஜாதகத்தை காட்டும்போது அந்த ஜாதகருக்கு வரப்போகும் கஷ்டங்களை கூறுவார். கவனமாக இருக்கச் சொல்லி அவரே அதற்கான சில பரிகாரங்களையும் கூறுவார். நமது ஜாதகத்தில் கிரகங்களின் நிலைமை சாதகமாயிருப்பின் அந்த பரிகாரம் பலனைத் தரும். ஆனால் கிரகங்களின் நிலைமை சாதகமாய் இல்லையெனில் பரிகாரங்கள் செய்தாலும் பலன் கிடைப்பது அரிதே. உதாரணமாக, அந்த நபருக்கு ஒரு பெரிய விபத்து ஏற்படுகிறதென்றால் அந்த விபத்திலிருந்து சிறிய காயங்களுடன் தப்பித்துக் கொள்வார். பரிகாரங்களின் பலன் என்பது பெரிய பாறை ஒன்று நம்மீது விழுவதற்கு பதில் சிறிய கல் விழுந்து நம்மை காக்கும். கஷ்டமோ அல்லது விபத்தோ நடக்க வேண்டியிருந்தால் அதை நிறுத்த முடியாது. அது நடந்தே தீரும். ஆனால் பரிகாரங்கள் செய்வதால் அதனுடைய வீரியம் குறையும். ஜோதிடம் என்பது அறிவியல். ஜோதிடரிடம் ஜாதகம் மட்டுமே பார்த்து பிரச்சனைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரிடமே அதற்கான பரிகாரத்தை கேட்கக்கூடாது. அப்படியானால் யாரிடம் கேட்பது? பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள வேத சாஸ்திரங்களை நன்கு கற்ற அறிஞர்களிடம் கேட்க வேண்டும். வேதம் கற்ற நல்ல பண்டிதர்களிடம் சென்று ஜோதிடர்கள் சொன்ன தமக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களை கூறி அதற்கான பரிகாரத்தினை கேட்க வேண்டும். அவர்களும் நமது வேத சாஸ்திரத்தில் சொல்லியபடி அதற்கான பரிகாரங்களை கூறுவர். மேலும் நாம் செய்யும் பரிகாரங்கள் மீது நம்பிக்கையும் முழு ஈடுபாட்டுடன் செய்தால் பலன் நிச்சயம் கிடைக்கும். பரிகாரங்கள், நேர்த்திக் கடன்கள் போன்றவை எந்தக் காலத்திலும் வீண் போகாது. பகவானுக்காக செலவழிக்கும் பணமும் நேரமும் நிச்சயம் பலன் தரும். ஒரு சிலருக்கு உடனே பலன் கிடைக்கிறது, சிலருக்கு சிறிது தாமதமாகிறது. இதற்குக் காரணம் அவர்களின் பூர்வகர்ம வினைப்படி அமைந்த ஜாதக அம்சம்தான். நமக்கு எந்த ஒரு விஷயமும் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டுமென்றால் ஜாதகத்தில் தசாபுக்தி யோக பலம் வேண்டும். என்னதான் ராஜயோக ஜாதகமாக இருந்தாலும் நல்ல நேரம், காலம், யோக தசை வரவில்லை என்றால் எல்லாமே ஸ்தம்பித்துவிடும். இது நாம் செய்யும் பரிகாரங்கள் உட்பட அனைத்திற்கும் தான். இது போன்ற மேலும் பல தகவல்களை வரும் பதிவில் பார்ப்போம்.